குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நீங்க இந்த ஆபீஸ் உள்ள வரும்போது கடிகாரம் மணி அடிக்குதா இல்ல கடிகாரம் மணி அடிக்கும் போது நீங்க உள்ள வரீங்களா? என்னங்க இவ்வளவு கரெக்டா வர்றீங்க? கரெக்டா 10க்கு. அது இருக்கட்டும், நீ எப்பவுமே ரொம்ப லேட்டா வருவே. இன்னைக்கு என்ன நீ தான் கதவே திறந்து அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாம? வெளியே போனா தானே வர்றதுக்கு. என்ன இங்கதான் இல்லையா? ஆபீஸ்ல தான் டிக்கானா. ஏன் வீடே இல்லையே. என்னாச்சு? அண்ணே, என்ன மாதிரி தொழிலாளிக்கெல்லாம் 1ஆம் தேதி வந்தா போதும் கொன்னுடுவேங்கிற மாதிரி இருக்குது. சலவக்காரன், பால்காரன், வீட்டுக்காரன் எல்லாம் வரிசைக்கு வந்து நின்னுடுறாங்க. முடியல. இதுக்கு மத்தியில இது வேற வளர்ந்துருது. வெட்டிக்கவும் முடியல, விட்டுக்கவும் முடியல. அவனவன் இந்த ஆபீஸ்ல என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்துருக்காரு கல்லூரி மங்க மாதிரி தலைமை குமாஸ்தா குப்புசாமி. அவன் என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? மனுன்னு சொல்லி ஒருத்தன் வரப்படாதுங்க. டேபிளுக்குள்ள கையை விட்டுறான். நான் என்னமோ டேபிள் டிராயரைத்தான் திறக்கிறாரான்னு நினைச்சா கீழே வியாபாரம் நடக்குது, பணம் வாங்குறாங்க. எனக்கு கூட ரொம்ப பேர் தர்றாங்க. நீங்க தான் ஒண்ணுமே வாங்க விடாம கையை கட்டி புட்டீங்க. வாங்க தெரிஞ்சது கைய வெட்டியா போடுவாமா. வணக்கமுங்க. என் பேரு கண்ணப்பா. கண்ணப்பாவோ காகப்பாவோ முதல்ல இந்த மனு மேல ஏதாவது கனமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரு பேரு எல்லா விஷயத்தையும் சொல்லியா? கனமா அப்படின்னா? கனம்னா பணம்னு அர்த்தம். இத கூட ஒரு மனுஷன் சொல்லியா தெரியணும்? முன்ன பின்ன எந்த ஆபீஸ்லயும் கால எடுத்து வச்சது இல்ல. சீக்கிரமா 10 20 வெய்யா. நாங்க ரொம்ப ஏழைங்க. குடி இருக்கிற இடத்துக்கே ஆபத்து வந்துருச்சுங்க. அதனாலதான் அந்த மகஜரை வச்சிருக்கோங்க. பேசாதே. காசா காட்டுற வரைக்கும் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. முதல்ல எனக்கு தேவை கனம் கனம் கனம். துரை, என்ன இதெல்லாம்? என்னமா கேட்டீங்களே அதுக்குதான். மிஸ்டர் குப்சாமி, இந்த ஆபீஸ நீங்க தான் தலைமை குமஸ்தா. எல்லாருக்கும் பாடமா இருக்க வேண்டிய நீங்க இப்படி செய்யறது என்ன நியாயம்? மிஸ்டர், லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம். எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அப்படி செய்யுங்க. ஒரு வெட்கமா இல்ல, தலைகுனி வரல, அவமானம் வரல. ஏன் பேச மாட்டேங்க? அவரால் பேச முடியாதுங்க. அவர் பேசுறது கூட கனம் வேணாம். ஆமா, இப்படி சொன்னு சொன்னாதான் அவருக்கு பேச்சே